கிடைக்கும். பூச நட்சத்திரமோ பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச திருநாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடணும். முருகப்பெருமான தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம், போர்க்கடவுள் அப்படின்னும் அவனை சொல்லுவோம். அந்த போர்க்கடவுள் தருகாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கனை இந்த தைப்பூச திருநாள் அன்று அழித்ததால, வதம் செய்ததால இந்த தைப்பூசம் அன்று பழனியில் ஒரு பெரிய விழாவாகவே கொண்டாடிட்டு வராங்க. இதே போல சிவபெருமான் உமாதேவியோட சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி அனைவருக்கும் தரிசனம் தந்த நாளாக இந்த நாள் தைப்பூச திருநாளில் ஆனந்த நடனமாடி அனைவருக்கும் ஆனந்த காட்சியளித்த நாள் அப்படின்றதால எல்லா சிவன் கோவில்களிலும் கூட தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாகவே கொண்டாடப்பட்டு வருது. சிதம்பரத்துக்கு ரொம்ப நடராஜ பெருமானுக்காகவே சேவை செஞ்ச இரண்யவர்மன் அப்படின்ற மன்னனுக்கு நேருக்கு நேராக காட்சியளித்த நாள் இந்த தைப்பூச திருநாள். இதனால்